ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. திருப்பாவை 28வது பாசுரம் 28வது ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவமும். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா என்பதே இந்த பாசுரத்தினுடைய உயிரான சொல்லாகும். ஞானத்திலோ அனுஷ்டானத்திலோ எதிலுமே ஒரு குறையும் இல்லாத வித்வத் மணியே அப்படின்னு சொல்றார்கள். கோவிந்தா அப்படிங்கிறதுக்கு 27வது பாசுரத்திலேயே ஆச்சாரியரை குறிக்கக்கூடிய சப்தமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். சிறந்ததான ஸ்ரீ சுக்திகளை திருவாக்கிலே கொண்டவர் அப்படிங்கிறதுனாலே கோவிந்தா அப்படின்னு. ஆக ஞானத்திலேயும் அனுஷ்டானத்திலேயும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத வித்வத் மணியே, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா ஆச்சாரியரே, கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். இந்த சொல் தொடர் 2 அர்த்தம் கொடுக்கின்றது. அதாவது இதுவரை இருந்த நிலையும் இதுக்கு மேலே இருக்க போகின்ற நிலையையும் காட்டுகின்றது. ஆக பசு பிராயர்கள் பாமர ஜனங்கள் பின்னே சென்று கொண்டு இந்த சம்சார துக்கத்திலே படிந்து உண்பது அப்படிங்கிறது இதுவரை இருந்தது. இனிமேல் இருக்க வேண்டும்படி என்னது, எந்த நிலையை விரும்புகின்றார்கள்? இதுவரைக்கும் இந்த பசுப்பிராயர்களாய் சம்சார ஜனங்கள் பின்னேயே திரிந்து கொண்டிருந்தார்கள். சரி, இனிமேல் இருக்க வேண்டிய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், காமதேனுக்களான ஆச்சாரியர்களை பார்த்து சொல்றார்கள். ஏதத் சாமகாயன் நாஸ்தே அப்படின்னு சாமகானம் பண்ணுமிடத்திலேயே சேர்ந்து அகமன்னாதகா அகமன்னாதகான்னு பரபிரம்மம் என்கின்ற அன்னத்தை நாங்கள் அனுபவித்திருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்கின்றார்கள். அதுவே இவர்கள் பிரார்த்திக்க கூடியது. இனி இருக்க வேண்டிய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பரபிரம்மம் அனுபவிக்கும்படியான அன்னமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவர்கள், இந்த ஆத்மா அப்படி இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். ஆக அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து யாம், அறிவு இல்லாத, அறிவு ஒன்று இல்லாத, அறிவொன்றுமே இல்லாத அப்படின்னு 3ஆக பிரிக்கின்றார்கள். அதாவது தத்வஹித புருஷார்த்தங்களில் ஒன்றிலுமே உணர்ச்சியற்ற குடும்பத்திலே பிறந்திருக்கிறோமே நாங்கள். அறிவொன்றுமே இல்லாத ஆய்குலத்திலே தத்வஹித புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லும்படியா ஒன்றிலேயுமே உணர்ச்சி இல்லாத குடும்பத்திலே பிறந்திருக்கின்றோம். ஆக சஹி வித்யாதஸ் சிரேஷ்டம் ஜன்மான்னு சொல்றபடிக்கு தேவரீராலேயே ஞான ஜன்மம் கிடைத்தது, பாக்கியம் பெற்றோம். ஆக எம்பெருமானே நீ தாராய் பறை அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்திக்கின்றார்கள். ஆக இந்த பகவத் அனுபவம், எம்பெருமானை உணரும்படியான இந்த ஞான ஜன்மம் அப்படிங்கிறதே பறை. அதை தந்ததே ஆச்சாரியன் அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சாரிய அனுபவத்துல சொல்றார்கள். பகவத் அனுபவத்துல பார்க்கும் பொழுது இறைவாணி தாராய் பறை, இறைவாணி தாராய் பறைன்னு இப்படி இந்த ஆய்ச்சியர்கள் எல்லாம் பிரார்த்திக்க, கண்ணன் பெருமான் புன்னகை பூத்துக்கொண்டே சொன்னானாம், ஆய்ச்சிகளே முதற்பாட்டிலிருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றீர்கள், பறை பறைன்னு சொல்றீர்கள். அன்னி உலகம் அளந்தாய் அப்படின்ற பாசுரத்திலேயும் பல்லாண்டு பாடுவதைத்தான் பரம பிரயோஜனமாக சொன்னீர்கள். சரி, அதிலேயும் பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம்னு சொன்னீர்கள். அதற்கடுத்த பாசுரத்திலேயும் பார்த்தால் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருகியாகில்னு சொன்னீர்கள். கீழ்வான பாட்டிலே பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டோன்னு சொன்னீர். நோத்து சுவர்க்க பாசுரத்திலே நம்மால் போத்த பறை தரும் புண்ணியன்னு காட்டினீர். மாலை மணிவண்ணா பாசுரத்திலே சால பெரும்பறையேன்னு சொன்னீர்கள். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருகியாகில் அப்படின்னு காட்டினீர்கள். பாஞ்சஜன்யம், பறை, பல்லாண்டு இசைப்பார், கோல விளக்கு, கொடி, விதானம் அப்படின்னு பலவற்றுக்கு ஆசைப்பட்டீர்கள். அதிலேயும் பறை இருக்கே. இப்போ முடிவா இறைவாணி தாராய் பறைன்னு சொல்றீர்களே, இதனால நீங்கள் விவக்ஷிப்பது எதை பறைன்னு சொல்றீர்கள், எதற்கு ஆசைப்படுகின்றீர்கள் அப்படின்னு கேட்க ஆய்ச்சியர்கள்லாம் பதில் சொல்றார்கள். குத்தேவலங்களை கொள்ளாமற் போகாதுன்னு சொல்றபடிக்கு ஆண்டாள் இங்கே காட்டுறாள். அதாவது கைங்கரியம் செய்வதுதான் எங்களுக்கு விவக்ஷிதம், அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய்.
வள்ளல் மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில். அப்படி திருவடி வருடுதலே கைங்கரியம், அதைத்தான் நாங்கள் செய்ய விரும்புகின்றோம். சரி, அப்படின்னா ஆசை தீர திருவடி சேவை செய்துவிட்டு போங்கோள் அப்படின்னு சொல்லி திருவடியை நீட்டினானாம் எம்பெருமான். நப்பின்னை பிராட்டியை அழைத்து சில ஆய்ச்சிகளினுடைய கையிலே ஆலவட்டமும் கொடு அப்படின்னு சொன்னானாம். அதற்கு அந்த ஆய்ச்சியர்கள்லாம் சொல்றார்கள், இத்தை பறைகொள்வான் அன்னுகான், எங்களுடைய பறை இருக்கே, இந்த கைங்கரியம் அப்படிங்கிறது இன்று ஒரு நாளோடு முடிந்து போவது கிடையாது. பின்ன யாவதாத்மபாவி கைங்கரியமே எங்களுக்கு உத்தேசியம். ஆக இறைவா நீ தாராய் பறை அப்படிங்கிறத உட்கருத்தை நன்கு விவரிக்க போவது அடுத்த பாசுரம். பறை தருமாலை விவரிக்கலாயிற்று அப்படின்னு சொல்றார்கள். அப்ப பறை தருவதற்கு இன்றியமையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பாட்டுல சொல்லப்படுறது. எப்படி? நான் எம்பெருமானே, நின் அருளே புரிந்திருக்கின்ற எங்கள் உன்னுடைய அருளையே பார்த்து கொண்டிருக்கோமே, எங்களை கழித்து விடலாம் அப்படின்னு நீ சில உபாயங்களை தேடினால் அது கிடைக்காது. இறங்கு அருள் அப்படின்னு இந்த இடத்திலே ஆய்ச்சியர்கள்லாம் நன்னாக விளக்கமா எம்பெருமான இடத்திலே சொல்றார்களாம். சாத்திய உபாயங்களை எல்லாம் ஒழித்து விட்டோம். சித்தோபாயத்தை ஸ்வீகரிக்கும் அதிகாரிகளுக்கு, உண்மையே நம்பி இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்களை கழித்து கட்டலாம் அப்படின்னு பார்ப்பது இங்கே இன்றியமையாததாக இருக்கு, செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாராக. எங்களுக்கு அருள வேண்டியதே உமக்கு இங்கே காரியமாக இருக்கின்றது அப்படின்னு. ஆக இறைவா நீ பறை தாராய் அப்படின்னு இது ஆச்சாரியருக்குமே பொருந்தும். ஆக எங்களை கழித்து கட்டலாகாது, உம்முடைய திருவடியே வந்து நாங்கள் சேர்ந்திருக்கின்றோமே, உம்முடைய கருணா கடாட்சம் அப்படிங்கிற பறையையே நீர் தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திப்பதாக அமைந்திருக்கிறது. அருமையான உள்ளர்த்தம் கொண்டதான பாசுரம். இந்த பாசுரத்திற்கு ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணினதான திவ்ய தேசம் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது, கானம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற சொல்லை பார்க்கும் பொழுது, காணன அப்படிங்கிற வட சொல்லே, சம்ஸ்கிருத சொல்லே காணம் அப்படிங்கிறது மருவி வந்திருக்கின்றது. காணன அப்படிங்கிறது வனம், காணம் அப்படிங்கிறது வனமே குறிக்கப்படக்கூடிய சொல்லா இருக்கு. அப்போ இந்த காணம்ங்கிற தமிழ் சொல்லுக்கு எந்த திவ்ய தேசம் பொருத்தமா இருக்கும்னு பார்த்தா விருந்தா வனம். காணம், காணன, காணம், வனம் அப்படிங்கிறதுனாலே விருந்தாவனத்தை சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல என்ன நாம் இங்கே அனுபவிக்கலாம் அப்படின்னா, இந்த காணம் அப்படிங்கிறதே கானம் அப்படின்னு மருவி வந்தது. அப்ப கானம்னா வேணுகான கோஷ்டியிலே யாதவர்கள்லாமும் அனுபவித்திருக்கும்படியான அந்த வேணுகான கோஷ்டியிலே கண்ணனோடு சேர்ந்து அங்கே கூடியிருந்து குளிர்ந்து எம்பெருமானுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாகி அந்த பறை என்னும்படியான கைங்கரியம்ங்கிறது நித்தியமான கைங்கரியமாக, ஆத்மா உள்ளந்தனையும் செய்யக்கூடிய கைங்கரியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனானவன், விருந்தாவனத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானானவன் என்றும் அவனை மங்களாசாசனம் பண்ணி விருந்தாவன திவ்ய தேசத்தையும் மங்களாசாசனம் செய்ததாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த அனுபவம் அடுத்த பாசுரத்திலே கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.